இந்த மொத்த பணமும் உங்களுக்கு தான். இப்ப சொல்லுங்க, போட்டியில டான்ஸ ஃபிக்ஸ் பண்ணலாம்ல? பண்ணலாம். இருந்தாலும் நான் ஃபைனல் பண்ண முடியாது. கமிட்டியை கூட்டணும். கமிட்டி மெம்பர்ஸ் கூட்டி தான் முடிவெடுக்க முடியும். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. எனக்கு இந்த போட்டியில வெற்றி தோல்விய முடிவு பண்றது இந்த டான்ஸ் காம்படிஷனா தான் இருக்கணும். அதுக்கு இந்த பணம் போதாது, இன்னும் வேணும்னு சொன்னாலும் நான் கொடுக்க ரெடியா இருக்கேன். என்ன சொல்றீங்க? மேடம், நாங்க கொஞ்சம் தனியா பேசி முடிவெடுத்து வரோம். மேடம் வாங்க. ஓகே மேடம், நாங்க கமிட்டி மெம்பர்ஸ் கிட்ட பேசி டான்ஸையே ஃபைனல் பண்றோம். தேங்க்யூ. இத நீங்க 4 பேரும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே மேடம். பார்வதி, கண்டிப்பா நீ போட்டியில தோக்க போற. மித்ரா தான் அந்த போட்டியில ஜெயிச்சு அகிலாண்டேஸ்வரிக்கு மூத்த மருமகளாக போறா. ஆரம்பிச்சிடலாமா? மீட்டிங் ஆரம்பிச்சிடலாங்களா? ஆரம்பிச்சிடலாம். ஆதித்யாவும் பார்வதியும் இன்னும் வரலையே. மித்ரா இண்டஸ்ட்ரீஸ் மித்ரா இன்னும் வரல மேடம். யாராவது ஒருத்தர் ஃபோன் பண்ணி பாருங்க. ஓகே மேடம். कर पार्वती. It's been little late. I'm sorry. இட்ஸ் ஓகே. சார், எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 10 வருஷமா சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கான காம்படிஷனை MM குரூப் ஆஃப் கம்பெனி தான் நடத்திக்கிட்டு வந்திருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வருஷம் அந்த சிறந்த பிராண்ட் அம்பாசிடருக்கான காம்படிஷனை ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி நடத்த போகுது. அசோசியேஷன் சார்பா மிஸ்டர் ஆதித்யாவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த காம்படிஷன் சிறப்பா நடக்கிறதுக்கு மிஸ்டர் ஆதித்யாவுக்கு நம்ம எல்லாரும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு உங்களை அன்போட கேட்டுக்கிறேன். மிஸ்டர் ஆதித்யாக்கு வாழ்த்து தெரிவிக்க மட்டும் இந்த மீட்டிங் கூட்டப்படல.
இந்த போட்டிய இன்னும் சிறப்பா எப்படி நடத்தலாம், எந்தெந்த மாதிரி போட்டிகளை போட்டியாளர்களுக்கு கொடுத்து வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கலான்னு கலந்து பேசதான் நம்ம கூட இருக்கோம். அதனால இங்க மெம்பர்ஸ் எல்லாருமே தங்களோட கருத்துக்களை தாராளமா பகிர்ந்துக்கலாம். இத்தனை வருஷமா எப்படி நடத்தணுமோ அப்படியே இந்த வருஷமும் நடத்த வேண்டியது தானே. இதுல என்ன புதுசா நடத்த வேண்டியிருக்கு? அப்படி இல்ல மேடம். இந்த வருஷம் ஆதித்யா குரூப் ஆஃப் கம்பெனி இந்த போட்டியை நடத்துறாங்க இல்லையா? அப்ப போட்டியிலையும் புதுசா ஏதாவது இருந்தா தானே நல்லா இருக்கும். தலைவர் சொல்றதும் கரெக்ட் தானே. எதுக்கு அரைச்சமாவே அரைக்கணும்? புதுசா ஏதாவது பண்ணலாம். பப்ளிக் புதுசா தான் எதிர்பார்க்கறாங்க. அதான் வருஷம் வருஷம் பேச்சு போட்டி, பாட்டு போட்டி, குயிட்ஸ் போட்டின்னு இல்லாம இந்த தடவை ஒரே போட்டியா டான்ஸ் போட்டியா வச்சுக்கலாமே. சின்ன வயசுல இருந்து எனக்கு டான்ஸ்னா பயம். எனக்கு டான்ஸ் எல்லாம் வரவே வராது பெரிய. இது நல்ல ஐடியாவா இருக்கு. டைமும் சேவ் ஆகும், ரொம்ப சிறப்பா வரும். எனக்கு ஓகே தான். ஓகே, தேங்க்ஸ். என்ன பெரிய இது, டான்ஸ் போட்டி வராதுன்னு சொன்னீங்க, இப்போ இவங்க டான்ஸ் போட்டி வைக்கலாம்னு சொல்றாங்க. அவரோட ஒப்பீனியனை சொல்றாரு. இன்னும் ஃபைனல் ஆகல. சார் சொன்ன கருத்துல எனக்கு உடன்பாடுதான். டான்ஸ் போட்டி வச்சுக்கிட்டா நல்லதா இருக்கும். அவங்க கருத்துல எனக்கு உடன்பாடு கிடையாது. போட்டியில கலந்துக்கிறவங்கள எல்லாருக்கும் டான்ஸ் தெரியுமான்னு தெரியாது. கம்மியா இருக்கிறதால டான்ஸ் தெரியாதவங்க அதுக்குள்ள கத்துக்கிட்டு பிராக்டிஸ் பண்ண முடியாது. போட்டியில கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே ஈக்குவல் ரைட்ஸ் கொடுக்கணும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மிஸ்டர் ஆதித்யா. ஆனா எப்பவுமே போட்டி ஒரே மாதிரியா இருந்தா போரிங்கா தான் இருக்கும். மாற்றம் பண்றதுல தப்பு ஒண்ணும் இல்லையே. போட்டியாளர்கள் ரிஸ்க் எடுத்து ஜெயிக்கட்டும். அவங்க தங்களை தயார்படுத்திக்கணும். அவங்க பிராண்ட் அம்பாசிடரை ஈஸியா ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க போல. அப்படி அவங்க ஜெயிக்கணும்னா சமையல் போட்டி தான் வைக்கணும். பேசாம தக்காளி சாதம் போட்டி வைக்கலாமே. Just stop it. நான் என்னோட கருத்தை தான் சொன்னேன். என் பிராண்ட் அம்பாசிடருக்கு டான்ஸ் தெரியாது, அவங்களால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லியே. இத்தனை வருஷமா நடந்துட்டு வர காம்படிஷன்ல டான்ஸ் இல்லை. ஸோ பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே இந்த போட்டிக்கு டான்ஸ் கற்றுக்க தேவையில்லைன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ டான்ஸ் போட்டி இருக்குன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்கும். அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நீங்கள் எந்த டான்ஸ் போட்டி வச்சாலும் அது கிளாசிக்கோ, ஃபோக்கோ இல்லை வெஸ்டர்ன் எதுவாக இருந்தாலும் சரி, என் பிராண்ட் அம்பாசிடர் அதில் கலந்துக்கிட்டு ஆடி ஜெயிப்பாங்க. அப்புறம் என்ன, ஆதித்யாவே சொல்லிட்டாரு, டான்ஸ் போட்டி வச்சுக்கலாம். ஓகே. கடைசியா ஃபைனலா டான்ஸ் போட்டியையும் வச்சுக்குவோம். மீட்டிங் முடிஞ்சது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. பார்வதிக்கு டான்ஸ் வராதுன்னு தெரிஞ்சுதான் அக்கா கிட்ட சொல்லி நாம இந்த ஏற்பாடு பண்ணோம். ஆனா ஆதி எந்த டான்ஸ் வச்சாலும் அவ ஆடி ஜெயிப்பான்னு சொல்லிட்டு போறாரு. எப்படி ஜெயிப்பா? என்ன பண்ண போறாங்க? சாரி பார்வதி. என்ன பெரியயா நீங்க இதுக்கு போய் எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுக்கிட்ட? என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்போ சங்கடப்பட்டு நிக்கிறீங்க? போட்டியில டான்ஸ் வந்துட்டா என்ன பண்றதுன்னு நைட்டு நீ பயந்த. டான்ஸ் மட்டும் வராதுன்னு உனக்கு நம்பிக்கையும் தைரியமும் கொடுத்தேன். ஆனா இப்போ உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம எந்த டான்ஸா இருந்தாலும் நீ ஆடுவ, போட்டியில ஜெயிப்பேன்னு அவங்ககிட்ட சவால் விட்டு வந்துட்டேன். உன்கிட்ட கேட்காம சவால் விட்டு தப்பு தானே பார்வதி? தப்புதான் பெரியயா. பொண்டாட்டின்னு உரிமையா கூப்பிடுறத விட்டுட்டு இப்படி
பார்வதின்னு பேர் சொல்லி கூப்பிடுறது தப்புதான். நீங்க வேற நான் வேறயா பெரியயா? என்ன கேட்டுதான் நீங்க சவால் விடணுமா? நீங்க என்னை இப்படி பிரிச்சு பாக்குறது தப்புதான் பெரியயா. அந்த மித்ரா பேசின பேச்சுக்கு மொத்த பேரும் சிரிக்கும் போதும் நீங்க சங்கடப்பட்டு நிக்கும் போதும் என் மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? நானே எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவேன், போட்டியில ஜெயிப்பேன்னு சொல்லலாம்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதை நீங்க சொல்லிட்டீங்க. என் மனசாட்சியா தான் நீங்க பேசிருக்கீங்க. இப்ப எதுக்காக பெரியயா நீங்க வருத்தப்படுறீங்க? நீங்க அப்படி பேசினதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். என் பெரியயா என்னைக்கும் எப்பவும் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாது. நான் நிக்கவும் விட மாட்டேன். என்ன பெரிய அப்படி பாக்குறீங்க? டான்ஸ் போட்டியில ஆடி ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கை இருக்குல்ல, மனசுல எந்த பயமும் இல்லைல்ல. நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு என்ன பயம் பெரியயா? என்னோட நம்பிக்கை தைரியம் எல்லாமே நீங்க தானே. போட்டியை ஒரு கை பாத்துடலாமே, நீங்க வாங்க. சூப்பர் பொண்டாட்டி. ஆதி கடவுர் அகிலாண்டேஸ்வரியோட மருமகன்றத ப்ரூவ் பண்ணிட்டேன். போலாம் பெரியயா. போய் பொண்டாட்டி, இன்னும் ரொம்ப நேரமா ஏதோ யோசனையில இருக்க போல. என்னாச்சு? ஒன்னும் இல்ல பெரியயா. பொண்ணுங்க ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கும். என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? இதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லு. அது இந்த டான்ஸ் போட்டியில் நான் எப்படியாவது ஜெயிக்கணும் பெரியயா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. இன்னும் நீ அதையே நினைச்சிட்டு இருக்கியா? நம்பிக்கையோட பிராக்டிஸ் பண்ண, கண்டிப்பா நீ தான் ஜெயிப்ப. சரிங்க பெரியயா. அப்போ நீங்க எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுங்க, நான் கத்துக்கிறேன். அதுக்கு என்ன, தாராளமா நான் சொல்லித்தரேன். ஆனா இப்போ உன் கையால சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. ஸோ மாமாக்காக சீக்கிரமா சமைச்சு எடுத்துட்டு வா. சாப்பிட்டு தெம்பா டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்பவே இங்கேயே எனக்கு டான்ஸ் கத்து கொடுங்க. என் நினைப்பெல்லாம் இப்போ டான்ஸ் கத்துக்கிறதுல தான் இருக்கு. ஆனா என்ன நினைப்பெல்லாம் இப்போ உன் கையால சாப்பிடணும் தான் இருக்கு. என்ன பண்றது? விளையாடாதீங்க பெரியயா. எனக்கு இப்போ டான்ஸ் சொல்லி கொடுக்க போறீங்களா இல்லையா? சரி, வா. உட்கார். உட்கார் பொண்டாட்டி. இந்த கை வேண்டாமா?
யா எனி டைம் ஆஸ் யூ விஷ். ஆண்டி ஆண்டி ஒரு நிமிஷம். ஆண்டி ஆதி ஆதி அங்க என்னம்மா? ஆதி பண்றத பாருங்க ஆண்டி. இன்னொரு வாட்டி பண்ணு. இப்படிதானே? ஆ. என்ன நடக்குதுங்க? இந்த இந்த ராத்திரி நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன டான்ஸா? நீ யாரு? உன் ஸ்டேட்டஸ் என்ன? இதெல்லாம் மறந்துடாத ஆதி. நான் எதுவும் மறக்கலாமா? என் ஸ்டேட்டஸை காப்பாத்துறதுக்கு தான் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். என்ன சொல்ற ஆதி? ஃபைனலில் வேற எந்த காம்படிஷன் வச்சிருந்தாலும் பரவாயில்ல, ப்ரிலிமினரியில் பார்வதி வெளியே அனுப்பணும்னு ட்ரை பண்ணவங்க பார்வதிக்கு டான்ஸ் தெரியாதுன்னு தெரிஞ்சுட்டு அவங்க இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி டான்ஸை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம கம்பெனியோட பிராண்ட் அம்பாசிடர் ஜெயிச்சாதான் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம். டான்ஸ் தெரியாம பார்வதி தோத்து போயிடக்கூடாதுல, அதான் பார்வதிக்கு டான்ஸ் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தேன். அவளுக்கு டான்ஸ் தெரியலனா ப்ரொஃபஷனலா ஒரு மாஸ்டரை கூட அரேஞ்ச் பண்ணலாம். அதை விட்டுட்டு நீ சொல்லி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல ஆதி. சரிம்மா, நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடுறேன். நீ வீட்டுக்கு போ. ஆண்டி வாங்க போலாம். இன்னொரு நாள் போலாம் மித்ரா.